அண்ணே! தம்பி கொண்டுட்டா சார். தம்பி என்ன பண்ண இருக்கு? சாமியப்ப மேல இருக்கிற கோபத்தை விட இப்போ உனக்கு என் மேலதான் கோபம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியப்பனை இதுவரைக்கும் எவருமே எதிர்த்ததில்ல. அந்த துணிச்சலை உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்தேன். உன்னையும் இழந்துட்டா அதுக்கப்புறம் அவனை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிடுவேங்கிற பயத்தினாலதான் உன்னை உள்ள வச்சேன். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். எதிரியோட பலத்தை பலவீனமாக்கி ஜெயிக்கிறது தான் விவேகம். இப்ப சாமியப்பனோட பலமெல்லாம் என்ன தெரியுமா? அவன் நடத்திட்டு இருக்கிற பிராந்தி கடை, சாராய கடை, அதெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அதையெல்லாம் மடக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கடைகள்லாம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சாமியப்போட மொத்த பணமும் இன்னைக்கு ராத்திரி கோயம்புத்தூருக்கு போகுது. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, இந்த ஜில்லாவில் இருக்க முக்காவாசி பிராண்டி கடைக்கு உங்க பேருக்கு வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
பெரியவங்க நீங்க சொன்னீங்க, செஞ்சுட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இப்ப நீ போர் புறப்பட்டு இருக்க. அதுக்கு படம் வேணும், பக்க பலம் வேணும். அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும். இதுல வர்ற வருமானத்தை வச்சு ஏழைங்களெல்லாம் காப்பாத்து. எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோட இருக்க உதவி பண்ணு. ப்ளீஸ் கையெழுத்து போடு. பாத்துக்கிட்டு இவன் அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தப்ப மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன். என்ன திமிர் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தையே எடுத்து என் எதிரிய முன்னாடி நிறுத்தியிருப்பேன். திமிர இல்லடா, இதுக்கு பேருதான் விட்டு பிடிக்கிறது. இப்படிப்பட்ட பாவிக்கு உடனடியா சாவு வரக்கூடாது. இப்ப இது போதும். என்ன சார் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓஞ்சாவும் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலா இருக்கு, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கே, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓ மாதிரி இருக்கும். சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. ஏன் எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கம் தான் சொல்லும் போறதுக்கு திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா. இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்கலாம். சாமியை கும்பிட்டு எடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும்.